அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 42 கேள்வி குறள் எண் 420. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், செவியின் கேள்வி இன்பம் பெறாமல் வாயின் சுவை உணர்வு மட்டும் உடைய மக்கள் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன, வாழ்ந்தும் இறந்ததற்கு சமமே என்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை இந்த குறள் வாயிலாக. காதுகளால் கேட்டறியும் சுவைகளை கேட்டு உணர்ந்து கொள்ளாமல் வாயால் சுவைத்து உண்ணப்படும் சுவைகளையே அறிந்த மக்கள் இறந்தாலும் வாழ்ந்தாலும் இந்த உலகிற்கு நன்மை ஒன்றும் அவர்களால் இல்லை என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார்கள் இந்த குறள் வாயிலாக. உலக நடப்புகளை அறிந்து கொள்ளும் புலனாக மனிதருக்கு இருக்கும் புலன்களில் காணும் கண்ணும் கேட்கும் செவியும் தான். இந்த இரண்டில் காணும் கண்ணுக்கு காட்டும் புலம் சரியாக இருந்தால்தான் அது சரியாக கண்டதை சொல்லும் வாயால். கேட்கும் செவியானது கேட்ட மாத்திரத்தில் முதலில் வாங்கி மனதில் வைத்துக் கொள்கிறது, வேறு எந்த உறுப்புகளின் துணையின்றி. அதனால்தான் செவி முதன்மையாக இருந்து செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் தலையானதாக ஆகிறது. செவியால் உணரப்படும் சுவையானது அறுசுவை உணர்வினை சுவைக்கும் நாக்கிற்கு ஒப்புமைப்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு அறுசுவையை சுவைத்த நாவால் தொடர்ந்து சுவைக்க முடியாமல் திகைத்துவிடும். சில சமயம் அதிகமானால் இனிப்பே கசப்பாகும். நமக்கு நல்லா எல்லாருக்குமே தெரியும். அளவுக்கு அதிகமாக ஸ்வீட் எல்லாம் சாப்பிடும்போது அது இனிப்பே கசப்பாக மாறிடும். அது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சாகும் என்பார்கள். ஆனால் செவியுணர்வின் மூலம் வரும் சுவை உணர்வானது தொடர்ந்து கேட்க கேட்க இறுதி வரை இன்பத்தை கொடுக்கும். இந்த இரண்டு உணர்வில் செவியுணர்வு சுவை அறியா மக்கள் வாயுணர்வின் சுவையை மட்டும் விரும்பி இருப்பவர்கள் வாழ்ந்தும் பயனில்லை என்பதையே செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என் என்ற குறள் மூலம் வள்ளுவ பெருந்தகை கேள்வி என்னும் அதிகாரத்தில் செவியின் கேள்வி ஞானமே உயர்வானது, அதன் உணர்வினால் வரும் சுவையே முதலானது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.